Hello friends, welcome to Ramya channel. Diwali series la அடுத்த ஸ்வீட் ரெசிபி பார்த்தலாமா? சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய முட்சூர் லட்டு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லா வாட்டர் ஆட் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி கலக்கி விடுங்க. கட்டிகள் இல்லாம கலக்கி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து தோசை மாவு ஊத்துற கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாருங்க இந்த அளவு எடுத்து ஊத்துனா இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இப்போ ஒரு கடாயில வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இதில் நாம இதை அப்படியே சுட்டு எடுக்க போறோம். அப்படியே கரண்டியில் எடுத்து அப்படியே ஊற்றலாம். இப்படி ஊற்றி விட்டாலே போதும். 2 மினிட்ஸ்லேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப பொரிய விட வேணாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்க ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் போடுறப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா போதும். சாஃப்ட் ஆயிரும் மாவு மறுபடியும். நம்ம பொரிச்ச மாவு வந்து சாஃப்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துருங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு சாஃப்டாக கிடைக்கும், கிறிஸ்பி ஆகாமல். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பல்ஸ் மூடில் ஒரு 2 டைம் விட்டு எடுத்திங்கன்னா போதும். நமக்கு ரொம்ப தூளாக இல்லாமல் கொரகொரப்பான பதத்தில் எடுத்துங்க. பல்ஸ் மூடில் விட்டு எடுத்திங்கனாலே வந்துடும் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவு கிடச்சிருக்கு. இப்போ எல்லோ கலரில் இருக்குது. நீங்கள் எல்லோ கலரில் லட்டு வேணும்னா அப்படியே விட்டுடலாம். பட் மோத்திச்சூர் லட்டு வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அதுக்காக நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 ஏலக்காயை 2-3 பிச்சு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் முழு ஏலக்காயத்தை ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணால் உங்களுக்கு லட்டு வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். மோத்திச்சூர் லட்டு வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் ஆக்சுவலி. ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதர் சைடில் கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். நெய் ஊற்றிருக்கேன். நெய்யில் முந்திரி திராட்சையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் அதையும் நம்ம ஜீராவோட இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எடுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ளேம் வந்து லோலேயே வச்சுக்கோங்க, மீடியம் கூட வேணாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இவ்வளோ வேலையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது, எதுவும் ஆகாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போதே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஆரஞ்சு கலராக மாறுது. நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த கடலை மாவு உறிஞ்சிடும். பாருங்கள், இந்த அளவு ஆனதும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. லைட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். குட்டி குட்டி உருண்டையாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு உருண்டை கரெக்டாக பிடிக்க வராது அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் அந்த பிடிச்ச உருண்டையை போட்டு நல்லா ரோல் பண்ணிங்கனாலே போதும். நல்ல உருண்டையாக ஸ்வீட் ஸ்டால்லாம் கிடைக்கலையா, நல்ல உருண்டையாக ஷேப்பாக அந்த மாதிரி கிடச்சிரும். இவ்வளோதாங்க, சூப்பரான மோத்திச்சூர் லட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். அட்வான்ஸ் ஹாப்பி Diwali to all.